ஏன்டா இன்ஜினியரிங் எடுத்தோம், எப்படிதான் என் லைஃப் போக போகுதோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க பர்சனா நீங்க மேல சொல்றேன் கேட்டுக்க. அப்ப இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போலாம் புடிச்சு இன்ஜினியரிங் படிக்கிறவங்கள விட எல்லாரும் படிக்கிறாங்கன்னு படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டில் ரெண்டு செக்டார் இருக்குது. ஒன்று வந்து டெக் ஃபீல்டு, இன்னொன்று கோர் ஃபீல்டு. ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃபீல்டில் நீங்கள் எந்த ஃபீல்டு போக போகிறீங்க, நீங்கள் உங்கள் செகண்ட் இயர் வரும்போதே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியாதா? தேர் ஆர் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆர் அவைலபிள் ஆன் யூடியூப். யூ கேன் ரெஃபர் தம். இவனுக்கு எப்படி சார் இங்கிலீஷ் தெரியும்? Shut up. I can talk English, I can walk English, I can laugh English. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன ரோல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரோலுக்கான பர்சன்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். கனெக்ட் ஆகிட்டு 6.5 hours later. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஜாப் ரோலுக்கு என்னெல்லாம் ஸ்கில் செட் தேவையோ அதை அந்த பர்சன்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஹவு டு கெட் பிளேஸ் இன் தட் ஜாப். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து தேவைன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டே இருக்கும்போது உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஷுவரா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு தான் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோம், அந்த ஃபீல்டில் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃபீல்டு செட் ஆகுமா, இல்லை அதை விட பெட்டரான ஒரு ஜாப் ரோல் இருக்கா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு புக்ஸை வச்சு படிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஃபீல்டை பற்றி ஃபுல்லாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. 2 day 3 day 4. இல்லை ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனாலே நமக்கு வந்து அந்த ஃபீல்டை பற்றி தெரியாது. விர்ச்சுவலாக நம்ம போய் அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், லேர்னிங்க்கும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னுமே நம்மளால் விர்ச்சுவலாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அதுக்கு ஸோ இன்டர்ன்ஷிப் நான் எப்படி தேடுவேன் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் வந்து ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டாக இருந்தால் ஷுவர் அவங்களால நாக்குரி, இன்டர்ன்ஷாலா, இந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களால பண்ண முடியும். Few inches later. ஸோ நான் சொல்கிற இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு 3 days போயிட்டு 5 days ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுற இன்டர்ன்ஷிப்பை சொல்லலை. வலிக்குது, அழுதுருவேன். 1 month 3 months அட்லீஸ்ட் 1 month போனால் தான் உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே உங்களால் கற்றுக்க முடியும். ஒரு ஜாபை பற்றி கற்றுக்க நமக்கு அட்லீஸ்ட் 1 month அது வேணும். அப்போ தான் நமக்கு சம்திங் நம்ம லேர்ன் பண்ணுவோம், நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். A few moments later. ஸோ ஃபைனல் இயர் முடிச்ச அப்புறம் நான் ஜாப் தேடிக்கிறேன், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. எங்கேருந்து பாத் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி கொண்டு போகிறதுக்கு, வீட்லேருந்து ப்ரெஷர், சோவான் இருக்கும். அதுக்கப்புறம் படித்த வேலைக்கு போக முடியாமல் கிடைச்ச வேலைக்கு போகிற ஒரு நிலைமை தான் அவங்க எல்லாருக்குமே வரும். ஸோ நம்ம வந்து ஒரு செகண்ட் இயர்லேருந்தே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணி ப்ராப்பராக லிங்க்டின்ல பீப்புள்ஸ் கனெக்ட் பண்ணி ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணா இருந்தால் மட்டும்தான் நம்மளால நல்ல பிளேஸ் ஆக முடியும். ஸோ நம்ம லாஸ்ட்டில் வந்து நான் இந்த காலேஜில் படிச்சு தான் என்னால் பிளேஸ் ஆக முடியல, நம்ம காலேஜை ப்ளேம் பண்ணி எந்த இதுவுமே ஆக போகிறது கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ நம்ம தான் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஈவன் இஃப் நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டேன்னா கூட என்னோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறதை நான் விடக்கூடாது. ஸோ இப்பவே கண்ணை கட்டுது. இயர்லி நான் அதை விட இன்னொரு வேற பேக்கேஜ் போகணும், எனக்கு இன்னொரு இன்க்ரிமெண்ட் வேணும்னா கூட வேற ஜாப் ஸ்விட்ச் ஆகணும், இல்லை எனக்கு இந்த ஜாப் செட் ஆகலை குவைட் பண்ணால் கூட எனக்கு வந்து ஸ்கில்ஸ் வேணும். ஸோ ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அது வந்து அந்த காலேஜ் லைஃப்லேயே நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டோம்னா நம்மளால எந்த ஜாப்ல எப்படின்னா கூட நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறா. ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. சைட் பை சைடில் உங்களோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. An eternity later. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் கண்ணகிஸ் அஃபிஷியலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா இன்ஜினியரிங் படிக்கிறோன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். Bye. See you soon with next video. எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது கதகீது விட்ட மகன எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டீங்களா?